Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக டேஸ்டியாக சிக்கன் செய்யலாம். அடிக்கடி நம்ம சிக்கன் செஞ்சாலுமே விதவிதமாக ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஸ்டைலில் ஒவ்வொரு டேஸ்ட்டில் செஞ்சு சூப்பராக அசத்தலாங்க. என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த சத்தான சிக்கனுக்கு முத்தான சுவை கொடுக்க இன்றைக்கி நம்ம மேரினேட் பண்ணி வித்தியாசமாக செய்ய போகிறோம். அதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி 4-5 முறை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா தூள் 2 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. வேறு எதுவும் சேர்க்காமல் இதை மட்டும் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ஒரு ஓரமாக மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 hour மேரினேட் ஆனால் போதும். எல்லா மசாலாவும் எல்லா பக்கமும் இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் இருக்கிற சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே இந்த மசாலா நல்லா ஊறிடும். ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/2 hour விட்டுடலாங்க. இப்போது 1/2 hour ஆயாச்சு. நல்லாவே ஊறி மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கு. இது நம்ம ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். அது சூடானதும் இந்த பீசஸ் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு ஒரு ஹாஃப் பாயில் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. இந்த மசாலாவும் பிரிஞ்சு வராது. அப்படியே இந்த சிக்கனை ஒரு ஹாஃப் பாயில், அதாவது 2 பக்கமும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேகிற மாதிரி நம்ம ஹாஃப் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த பாத்திரம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் போல் விட்டுட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு நமக்கு ஹாஃப் ஃப்ரை ஆனாவே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். நம்ம இது போல் எல்லா சிக்கனையும் நம்ம ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இதுலேயே முக்கால்வாசி நல்லா கிரன்ச்சியாக வெந்து வந்துடும். அதுதாங்க டேஸ்ட்டு. கிரேவியில் போடும்போது இன்னும் அருமையான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இதே போல் நம்ம எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராக வந்தாச்சு. இப்போ நம்ம இது எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கும்போது நம்ம டர்ன் பண்ணி எடுத்து நம்ம இந்த சிக்கனை வேக வச்சு இப்போ எடுத்தாச்சு. இதே போலவே நம்ம மற்ற எல்லா சிக்கனையுமே செய்ய போகிறோம். செஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். ஒரு 5 நிமிஷம் போல் இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், டர்ன் பண்ணி ஒரு 5 நிமிஷம். ஹாஃப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த டைமிங் போதுங்க. இதே போலவே நம்ம எல்லா சிக்கனையும் 2 சைடும் பிரட்டி விட்டு வேக வச்சு நம்ம இது மாதிரி கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனும் நம்ம செஞ்சு முடித்தாச்சு. ஒரு பாத்திரத்துலேயும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம மெயின் டிஷ் ரெடி பண்ணுறதுக்கு போயிடலாங்க. ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் நாம் இப்போ பொரிச்சு எடுத்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறுமனே வேறு புது எண்ணெய் எடுத்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த எண்ணெயே சூடாக இருக்கும்போது நம்ம கலந்துக்கும் போது வேஸ்ட் ஆகாமல் நமக்கு குட் கொலஸ்ட்ரால் தான். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் 3 நீல வாக்கில் கட் பண்ணதை நம்ம சேர்த்துக்கலாம். இது வதங்கி வந்துட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கோம். 2 பச்சை மிளகா முழுசாக அப்படியே சேர்த்துக்கலாங்க. காரம் இது ஸ்கின்னில் இருக்கிற காரமே நமக்கு போதும். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், அதாவது வெறும் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எங்கள் வீட்டில் ஸ்பைஸியாக தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க, அதனால் காரம் நல்லாவே சேர்த்திக்குவேன். சிக்கன் மசாலா தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே மட்டன் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். என்னங்க சிக்கனுக்கு மட்டன் மசாலாவா அப்படின்னு கேட்காதீங்க, டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போது இந்த கிரேவிக்கும் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன்.
நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா வந்து மசாலா போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தீய ஆரம்பிச்சிடும். 2 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்ச சிக்கன் பீசஸை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த வறுத்த ஹாஃப் பாயில் ஆன சிக்கன் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இது வேகிறதுக்காக. ஆல்ரெடி வெந்திருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம பரட்டி விட்டு ட்ரையாகவே வேக வைக்க தேவையில்லை. இப்போது நல்லாவே வேகிறதுக்காக ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து தண்ணியோடு சேர்த்து நம்ம சிக்கன் நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் போல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விட்டுக்கலாம். மூடி வச்சதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. எப்பயுமே மூடி வச்சதுக்கப்புறம் 2 நிமிஷம் போல் 3 நிமிஷம் போல் மூடியை எடுத்துகிட்டு எந்த பொருளாக இருந்தாலுமே நம்ம பரட்டி விட்டுக்கணும். இல்லைன்னா அடியில் தீய ஆரம்பிச்சிடும், அன்ஈவனாக வேகும். மசாலா வந்து ஒரு இடத்துல நிற்கும், ஒரு இடத்துல இருக்காது. அதனால் எப்பயுமே வந்து மூடி வச்சுருக்கிற போது அப்பப்போ எடுத்து நம்ம கிளறி விட்டுக்கிறது நல்லதுங்க. அப்போ நல்லா ஈவனாக நமக்கு வெந்து வரும். இப்போ நான் இந்த 10 நிமிஷம் கேப்லேயே ஒரு 3 தடவையாட்டம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். தண்ணியும் நல்லா சுண்டி சிக்கனும் சூப்பராக வெந்து வந்தாச்சு. பாருங்கள் 10 நிமிஷம் தான் நமக்கு ஆச்சு. மீறி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எழுதும்போது இன்னுமே நல்லா கிரேவி பதத்துக்கு நமக்கு வந்து சிக்கன் கிடைச்சிரும். அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக பக்காவாக வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா அரைச்சி ஊற்றுறது எதுவுமே இல்லாமல் ஈஸியாக ஹாஃப் ஃப்ரை பண்ண சிக்கனை இந்த கிரேவியில் ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குதுன்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லி விருப்பப்பட்டு ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் ஒன்ஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.